வணக்கம் தோழி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆடி மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான நாள். நம்ம குழந்தைக்காக நிறைய விரத முறைகளை பற்றி நம்ம சேனலில் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இந்த ஆடி கிருத்திகையும் ரொம்பவே முக்கியமான நாள் தான். உண்மையிலேயே குழந்தைக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கேன், ரொம்ப எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லாமல் தவிச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இந்த ஆடி கிருத்திகையை மறக்காமல் இந்த விரதத்தெல்லாம் இருந்து பாருங்கள். நிச்சயமாக அடுத்த ஆடிக்குள்ளே உங்களுக்கு குழந்தை பிறந்துடும். ஏன் இவ்வளோ பவர்ஃபுல்லான டேவாக இது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆடி மாதம் எப்போவுமே அம்மனுக்கு உரிய மாதம். அம்மனுக்கு பிடித்த குழந்தையாக முருகப்பெருமான் இருக்காரு. அதனால் ரெண்டு தெய்வங்களுடைய சக்தியும் ஒரு சேர ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய நாள் தான் இந்த ஆடி கிருத்திகை நாள். இந்த ஆடி கிருத்திகை நாளில் நம்ம மனமுருகி வேண்டி பிரார்த்தனை செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது நமக்கு கூடிய விரைவிலேயே கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதனால் இந்த ஒரு நாளில் நீங்கள் விரதமாக இருந்து முருகப்பெருமானையும் அம்மனையும் மனமுருகி வேண்டினா நிச்சயமாக உங்களுக்கு எந்த தடைகள் இருந்தாலும் எல்லாமே தீர்ந்து சீக்கிரமே குழந்தை பாக்கியம் ஏற்படும். இந்த விரதம் எப்போ வருது, எப்படி ஆரம்பிக்கணும், எப்படி முடிக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். இந்த விரதம் பார்த்திங்கன்னா வரக்கூடிய 6ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 5 மணிலேருந்து நமக்கு கிருத்திகை நட்சத்திரம் தொடங்குது. அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை மாலை 5 மணி வரைக்குமே நமக்கு இந்த கிருத்திகை நட்சத்திரம் இருக்குது. இப்போ நீங்கள் விரதமாக இருக்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 நாளுமே சான்ஸ் இருக்குது. சில சமயத்தில் நமக்கு பீரியட்ஸ் ஆகிடும், இல்லை ஏதேதோ காரணங்களால் ஒரு நாள் நம்ம மிஸ் பண்ணிவிடுவோம். ஐயோ இன்றைக்கி என்னால் விரதம் இருக்க முடியலையே அப்படிங்கிற கவலை இந்த முறை நமக்கு ஆடி கிருத்திகையில் இல்லை. ஏன்னா 6ஆம் தேதி உங்களால் ஆடி கிருத்திகை விரதம் இருக்க முடியலன்னா 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நீங்கள் இந்த விரதத்தை இருந்துக்கலாம். 2 நாளுமே கிருத்திகை நட்சத்திரம் கலந்து வந்திருக்கு. இந்த நாள்லேருந்து தொடங்கி அடுத்த நாள் வரைக்கும் இருக்கிறதுனால 2 நாளுமே நம்ம இந்த விரதத்தை இருந்துக்கலாம். விரதம் இருக்க போகிறவங்க என்னைக்கு நீங்கள் இருக்க போகிறீங்களோ அதை ஃபஸ்ட்டே முடிவு பண்ணிவிடுங்க. என்னைக்கு விரதம் இருக்க போகிறீங்களோ அதுக்கு முன்னாடி நாளே வீடு எல்லாமே சுத்தம் பண்ணி பூஜை பாத்திரம்லாம் சுத்தம் செய்து வச்சுருங்க. முருகருக்கு ரொம்பவே பிடித்தமான சிகப்பு மற்றும் பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய வாசனை மிகுந்த மலர்களை கொண்டு முருகரை அலங்காரம் பண்ணிவிடுங்க. அடுத்த நாள் நீங்கள் காலையில் எழுந்து உங்களால் ஹேர் வாஷ் பண்ண முடியும்னா பண்ணிக்கலாம். சில பேருக்கு ஒத்துக்காது, கிளைமேட் மாறி மாறி வர்றதுனால சளி காய்ச்சல் இருக்கிறவங்க அதுக்கேற்ற மாதிரி குளிச்சுக்கிட்டு, தலைக்கு குளிக்க முடியலன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தீர்த்தங்கள் நீங்கள் மேலே தெளிச்சுக்கிட்டு இந்த விரதத்தை நீங்கள் தொடங்கலாம். காலையிலேயே குளிச்சுட்டு இந்த விரதத்தை தொடங்கணும். உங்களுடைய பூஜை அறையில் ஷட்கோண கோலம் போட்டு அகல் விளக்கில் 6 நெய் தீபங்கள் ஏற்றணும். நெய் தீபங்கள் தான் ஏற்றணும். பஞ்சு திரியிட்டு நம்ம இந்த நெய் தீபங்களை ஏற்றலாம். ஒவ்வொரு தீபத்துலேயும் கொஞ்சமாக பச்சை கற்பூரம் நல்லா கையிலே நல்லா நசுக்கி அதில் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துருங்க. 6 நெய் தீபத்துலேயுமே பச்சை கற்பூரம் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு முருகப்பெருமானுக்கு வைக்க வேண்டிய நெய்வேத்திய பொருட்களை பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக உங்களால் என்ன வைக்க முடியுமோ. ஏன்னா நிறைய பேர் ட்ரீட்மெண்ட்டில் இருப்பாங்க, இல்லை நிறைய பேரால் எல்லா விதமான நெய்வேத்தியங்களையும் செய்ய முடியாது இல்லையா. அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க வெற்றிலைப்பாக்கு, செவ்வாழைப்பழம், ஒரு டம்ளர் பால், இது 3 மட்டுமே வச்சு நம்ம இந்த விரதத்தை தொடங்கலாம். இல்லை என்னால் செய்ய முடியும் அப்படின்னா பச்சை பயிரில் பாயசம் செய்து நீங்கள் முருகப்பெருமானுக்கு படைக்கலாம். இல்லை சில பேர் ஆடி கிருத்திகையில் இலை போடுற வழக்கம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறவங்க நீங்கள் எப்பவும் போல் இலை போட்டு நீங்கள் நைவேத்தியம் செஞ்சு முருகப்பெருமானை வழிபாடு செய்யலாம். உங்கள் வீட்டில் வேலோ அல்லது முருகப்பெருமானுடைய சிலையோ இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதற்கு பஞ்சாமிர்த அபிஷேகமும் பால் அபிஷேகமும் பண்ணுங்கள். இது ரெண்டுமே நம்ம செய்யும் பொழுது சந்ததி கிடைக்கிறதுக்கு நமக்கு ரொம்பவே உதவி செய்யக்கூடிய ஒரு பரிகாரமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களால் வீட்டில் எந்த ஒரு அபிஷேகமும் பண்ண முடியல அப்படின்னா பிரச்சனையே இல்லை. கோவிலில் கண்டிப்பாக அன்றைக்கி அபிஷேகங்கள் நடக்கும் முருகப்பெருமானுக்கு. அதனால் நீங்கள் கோவிலில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கும் நீங்கள் பாலோ பன்னீரோ அல்லது தேனோ உங்களால் முடிந்த அபிஷேக பொருட்களை வாங்கி தரும்பொழுது அதற்குண்டான பலன் உங்களுக்கு கிடைக்கும். வீட்டில் வழிபாடு செய்கிறோமோ அல்லது ஆலயத்தில் வழிபாடு செய்கிறோமோ அது 2வது விஷயம்தான். ஃபஸ்ட்டு விஷயம் எந்த அளவுக்கு உண்மையான பக்தியோடு நம்ம இந்த விரதத்தை இருக்கோம், எந்த அளவுக்கு ஆழ்ந்த நம்பிக்கையோடு இருக்கோம், இதுதான் ரொம்ப முக்கியம்.
உங்களால் கோவிலுக்கு போக முடிஞ்சால் போங்க, இல்லை போக முடியாத சூழ்நிலை இருக்குன்னா நீங்கள் வீட்டிலேயே முருகப்பெருமானை பிரார்த்தனை செய்யலாம். எந்த விதமான அபத்தமும் வந்துடாது. வீட்டில் நைவேத்தியங்கள்லாம் செய்து முடித்ததுக்கப்புறம் தேன் தினைமாவு உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் படைக்கலாம். இல்லை அதெல்லாம் இல்லைன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி வெற்றிலைப்பாக்கு, செவ்வாழைப்பழம், ஒரு டம்ளர் பால் வச்சு நீங்கள் நைவேத்தியம் வந்து முடிச்சிடலாம். முடிச்சுட்டு அடுத்ததாக நம்ம செய்ய வேண்டிய ரொம்பவே முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்களுக்கு தெரிஞ்ச முருகருடைய துதிகளை வந்து நீங்கள் ஒரு 20 நிமிடமாவது பூஜை அறையில் சொல்லணும். கந்த சஷ்டி கவசம், கந்தகுரு கவசம், முக்கியமாக திருப்புகழில் குழந்தைக்கான திருப்புகழ் வந்து இருக்கும், குழந்தை பாக்கியத்திற்கான திருப்புகழ். அதை வந்து எடுத்து நீங்கள் படிக்கும் பொழுது நிச்சயமாக அதற்கு உண்டான பலன் வந்து கிடைக்கும். அதை வந்து நம்ம பாராயணம் பண்ணலாம். இதெல்லாம் செய்ய முடியல, ரொம்ப சிம்பிளாக ஏதாச்சும் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 108 முறை ஓம் சரவண பவ அப்படிங்கிற மந்திரத்தை நீங்கள் உச்சாடனம் செய்து தியானம் செய்யலாம். இல்லை ஒரு புதிய நோட்டு வாங்கி அதில் வந்து ஸ்ரீராம ஜெயம் எழுதுகிற மாதிரி ஓம் சரவண பவ அப்படிங்கிற மந்திரத்தை உங்களால் முடிந்த எண்ணிக்கையில் ஒற்றைப்படையில் வந்து இது வந்து எழுதலாம். 108 முறை எழுதும்போது மனதை ஒரு நிலைப்படுத்தி முருகரை தியானம் செய்த பலன் நமக்கு கிடைக்கும். இந்த விரதம் இருக்கிறவங்க எக்காரணத்திற்கொண்டும் மதிய நேரத்தில் வந்து தூங்காதீங்க. அதே போல் அசைவ உணவுகளை வந்து எடுத்துக்கக்கூடாது. எந்த அளவுக்கு உங்களால் தூய்மையாக இருக்க முடியுதோ அந்தளவுக்கு தூய்மையாக இருந்துக்கோங்க. எப்போவுமே நம்ம உட்காரக்கூடிய சோஃபா, பெட்டு இந்த மாதிரி இடங்களில் வந்து பூஜை முடிகிற வரைக்குமே நீங்கள் வந்து பயன்படுத்தாமல் இருக்கிறது நல்லது. பாய், தலைக்காணியெல்லாம் வந்து தொடாமல் இருக்கிறது நல்லது. எந்த அளவுக்கு உங்களால் சுத்தமாக இருக்க முடியுமோ அந்தளவுக்கு சுத்தமாக இருந்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே தாண்டி அடுத்த நாள் 7ஆம் தேதி நமக்கு ஆடி வெள்ளி, 4வது ஆடி வெள்ளிக்கிழமை வருது இல்லையா? இந்த ஆடி வெள்ளிக்கிழமையில் அம்மனுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த பொருட்களை வாங்கி கொடுத்து நீங்கள் மனமுருகி வேண்டிக்கோங்க. சீக்கிரமே உங்களுக்கு வளைகாப்பு நடக்கணும்னு சொல்லிட்டு. ஆடி பூரம் வரும், நான் அதை இன்னொரு பதிவில் வந்து நான் சொல்கிறேன். ஆனால் இப்போ வந்து ஆடி வெள்ளிக்கிழமை கிருத்திகையோடு சேர்ந்து வந்திருக்கிறதுனால அம்மனுக்கு ஒரு வளையல், மஞ்சள் குங்குமம், பூ, வெற்றிலைப்பாக்கு பழம், தேங்காயெல்லாம் வச்சு ஒரு அர்ச்சனை வந்து பண்ணிக்கோங்க. பண்ணிக்கும் பொழுது அந்த பொருட்களை அம்மனுக்கு சமர்ப்பணம் பண்ணிவிட்டு கூடிய சீக்கிரமே இந்த வளையல் வந்து என்னுடைய கைகளில் ஏறி எனக்கு வளைகாப்பு நடக்கணுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் அம்மன் கிட்ட மனமுருகி வேண்டிக்கோங்க. உங்கள் புடவையில் சின்ன துண்டு கிழித்து அதை நீங்கள் கோவிலில் இருக்கக்கூடிய மரத்தில் தொட்டிலாக கட்டி பிரார்த்தனை பண்ணிக்கலாம். ஆலயத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆடி கிருத்திகை வழிபாடு செய்கிறதுக்கு டைமிங் பெருசாக இல்லை. நமக்கு 6ஆம் தேதி ஈவினிங் நமக்கு கிருத்திகை நட்சத்திரம் வந்து ஆரம்பிக்குது. அதனால் நீங்கள் காலையிலேருந்து விரதமாக உண்ணா நோன்பு இருந்து மாலை நேரத்தில் முருகப்பெருமான் வழிபாடு செய்து நீங்கள் வந்து படைக்கலாம். இல்லை மதியமே இலை போடுற வழக்கம் இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் 6ஆம் தேதியே வந்து செய்யலாம். இல்லை 7ஆம் தேதி செய்கிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் வந்து செய்யலாம். ராகு காலம், யமகண்டம் இல்லாத நேரத்தில் மட்டும் செய்திங்கனாலே போதும். மற்ற எதுவும் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. காலை, மதியம், இரவு 3 நேரமே நம்ம முருகனுக்கு வழிபாடு செய்யலாம். ஆனால் 7ஆம் தேதி நம்ம வழிபாடு செய்யும் பொழுது மட்டும் 4 மணிக்கே கிருத்திகை நட்சத்திரம் முடிஞ்சிறதுனால வெள்ளிக்கிழமை மாலை நேரத்தில் முருகப்பெருமான் வழிபாடுங்கிறது ஏற்புடையதாக இருக்காது. அதனால் நீங்கள் வியாழக்கிழமை ஈவினிங்லேருந்து வெள்ளிக்கிழமை காலையிலுக்குள்ளே இல்லை மதியத்துக்குள்ளே இந்த வழிபாட்டு முறைகளை முடிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். முருகரோட அருளோட கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்ருக்க என்னுடைய தோழிகள் ஒவ்வொருத்தருக்குமே சீக்கிரமே குழந்தை பாக்கியம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு நானும் மனதார பிரார்த்தனை செய்கிறேன். அடுத்து ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் தோழி. உண்மையான நம்பிக்கையோடு கண்டிப்பாக இந்த விரதங்களை இருந்து பாருங்கள், நிச்சயமாக பலன் கிடைக்கும். நன்றி.